கதை தலைப்பு: பனிக்கோட்டை ஹைனாவும் புதுமையான தொழில்நுட்பமும். வெகு தூரத்தில் ஒரு பனிப்பிரதேசத்தில் கிளிட்டரிங்கான ஒரு ஐஸ் பேலஸ் இருந்தது. அந்த அரண்மனையில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஹைனா வசித்து வந்தது. அதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். அதன் பெரிய வாய், கூர்மையான பற்கள். ஆஹா, அந்த ஹைனா கில்லர் மான்ஸ்டர் என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் அது உண்மையில் ஒரு லோன்லி ஹைனா. அதுக்கு நண்பர்கள் இல்லை. அதனால் அது எப்போதுமே கொஞ்சம் கோபமாகவே இருக்கும். ஒரு நாள் அந்த ஹைனா தன் ஐஸ் பேலஸின் வாசலில் ஒரு சின்ன ஷைனியான விதையை கண்டது. அது வெறும் விதையில்லை, ஒரு மேஜிக்கல் சீட். அந்த விதையின் மேல், இதை சரியான இடத்தில் நட்டால் உன் ஆசைகள் நிறைவேறும் என்று எழுதியிருந்தது. அந்த ஹைனாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது, என் ஆசைகள் நிறைவேறுமா என்று அது நினைத்தது. அந்த ஹைனாவுக்கு ஒரு அழகான பூந்தோட்டம் வேண்டும் என்ற ஆசை. ஆனா இந்த பனிக்கோட்டையில எப்படி பூந்தோட்டம் போடுறது? இந்த விதை நிச்சயம் உதவும் என்று அது நம்பியது. அந்த ஹைனா அந்த விதையுடன் ஒரு வார்மரான இடத்தை தேடி பயணப்பட ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய ஃபாரஸ்டுக்குள் நுழைந்தது. அங்கேதான் அதன் முதல் சவால் காத்திருந்தது. அது நடந்து போய்க் கொண்டிருக்கும்போது சலக் சலக் என்று ஒரு சத்தம். மேல் வானத்தில் ஒரு சின்ன பொருள் பறந்து வந்தது. என்ன இது? ஒரு பறவையா இல்லை ஒரு பெரிய பூச்சியா என்று அதை யோசித்தது. அது ஒரு ட்ரோன் என்று ஹைனாவுக்கு தெரியாது. அந்த ட்ரோன் விர்ரு என்று சத்தம் போட்டுக்கொண்டே ஹைனாவை சுற்றி சுற்றி வந்தது. ஹைனாவுக்கு பயம், கோபம் எல்லாம் கலந்தது. என்னை பின்தொடர்வதா? நான் ஒரு கில்லர் மான்ஸ்டர் என்று அது கர்ஜித்தது. அது குதித்து அந்த ட்ரோனை பிடிக்க முயற்சி செய்தது. ஆனால் அது ஹைனாவை விட வேகமாக பறந்தது. ஹைனா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆனது. இது ஒரு பிராங்கா என்று அது கத்தியது. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த ஒரு புதர் மறைவிலிருந்து ஒரு சின்ன டாக் எட்டி பார்த்தது. அட பாவமே, அந்த ஹைனா ஒரு ட்ரோன் கூட சண்டை போடுதே என்று அது சிரித்தது. டாகை பார்த்து ஒரு பிளாக் கேட், ஹே, பயப்படாதே, அது ஒன்னும் செய்யாது, அது குழம்பி போயிருக்கு என்றது. அப்போது ஒரு ராட் கீச் கீச் என்று சத்தம் போட்டபடி ஓடி வந்தது. என்ன ஆச்சு, என்ன சத்தம் என்று அது கேட்டது. அந்த டாக் ராட்டிடம் அது ட்ரோனை பிடிக்க முயற்சி பண்ணது என்று சொல்ல மூன்றும் சிரித்தன. ஹைனா ட்ரோனிடம் தோற்றுப்போய் கோபமாக நடந்து போனது. அது ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து சோர்வாக இருந்தது. அப்போது மரத்தின் கிளையில் ஒரு சின்ன மினுமினுக்கும் கண்ணை பார்த்தது. இது என்ன புதுசாயிருக்கு? இங்கேயும் ஒரு பிக்கா இருக்கா என்று அது குழப்பமாக பார்த்தது. அது ஒரு செக்யூரிட்டி கேமரா என்று ஹைனாவுக்கு தெரியாது. பிளாக் கேட் ஹைனாவை பார்த்து சிரித்து, அது உன்னை படம் பிடிக்குது ஹைனா என்றது. ஹைனாவுக்கு கோபம் வந்தது. என்னை படம் பிடிக்குதா? நானா ஒரு மூவி ஸ்டார் என்று கேட்டு அந்த கேமராவை பார்த்து பல்லை காட்டியது. ஹைனா அந்த கேமராவையும் பொருட்படுத்தாமல் ஆக சென்றது. அது ஒரு பெரிய சமவெளிக்கு வந்தது. அங்கே ஒரு மரத்தின் அடியில் ஒரு புதுமையான டிவைஸ் கிடந்தது. அது மினுமினுத்து ஒரு வாய்ஸ் பேசியது. டர்ன் லெஃப்ட் இன் 200 மீட்டர்ஸ். ஹைனாவுக்கு ஒரே குழப்பம். என்னது? யார் பேசுறது? நான் ஒரு வழிப்போக்கன். எனக்கு டைரக்ஷன் சொல்றதுக்கு யார் இருக்கா என்று அது சுற்றும் முற்றும் பார்த்தது. அது ஒரு ஜிபிஎஸ் என்று ஹைனாவுக்கு புரியவில்லை. ஹைனா அந்த டிவைஸை தன் பற்களால் கடித்து பார்க்க முயற்சித்தது. இது என்ன டேஸ்டா இருக்கா என்று அது நினைத்தது. அப்போது அந்த டாக், கேட், ராட் மூன்றும் ஹைனாவை பின்தொடர்ந்து வந்தன. டாக், ஹே ஹைனா, அதை சாப்பிடாதே, அது ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ், அது வழி சொல்லும் என்றது. ஹைனா கோபமாக, நான் வழி காட்டுறதுக்கு யாரையும் நம்ப மாட்டேன், நான் தனியாதான் போவேன் என்றது. ஆனால் அது வழி தெரியாமல் போய்க் கொண்டிருப்பதால் கொஞ்சம் தடுமாறியது. பிளாக் கேட் மெதுவாக ஹைனாவிடம் வந்தது.
ஹைனா, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான விலங்கு. ஆனா இந்த மாடர்ன் டெக்னாலஜி உனக்கு புதுசு. நாங்க உனக்கு உதவலாமா என்று கேட்டது. ஹைனா முதலில் மறுத்தது. நானும் உங்களை மாதிரி ஒரு கில்லர் மான்ஸ்டர் ஆகும் என்று கர்ஜித்தது. ஆனால் அதன் கண்களில் ஒரு சோர்வு தெரிந்தது. அது அந்த மேஜிக்கல் சீடை பார்த்தது. ஒரு பூந்தோட்டம் வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த விதைக்கு சரியான இடம் தேவை. ஆனால் எனக்கு வழி தெரியவில்லை என்று அது வருத்தமாகச் சொன்னது. டாக் துள்ளி குதித்து, கவலைப்படாதே, நாங்க இருக்கோம். நான் நல்லா ஸ்மெல் பண்ணுவேன். கேட் உயரமா ஏறுவேன். ராட் சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிப்பேன் என்றது. ஹைனா யோசித்தது. அதன் கண்களில் ஒரு ஸ்பார்க் வந்தது. சரி, பார்க்கலாம் என்று அது சம்மதித்தது. டாக் அதன் மூக்கால் சரியான திசையை கண்டுபிடித்தது. இந்த பக்கம் போனால் ஒரு வார்மரான இடம் இருக்கு என்றது. பிளாக் கேட் மரங்களில் ஏறி மேலே இருந்து ட்ரோன் மற்றும் செக்யூரிட்டி கேமரா போன்றவற்றுக்கு சிக்னல் கொடுக்காமல் இருக்க ஒரு வழியை காட்டியது. ராட் அந்த ஜிபிஎஸ் டிவைஸை எப்படி ஆபரேட் செய்வது என்று புரிந்து கொண்டது. அது சின்ன சின்ன பட்டன்களை அழுத்தி ஹைனாவுக்கு சரியான டைரக்ஷன்ஸை கொடுத்தது. ஹைனா, ஓ, இது ஒரு நல்ல வேலை என்று சந்தோஷப்பட்டது. அது இப்போது கோபமாக இல்லை. அது அந்த நண்பர்களுடன் சேர்ந்து நடந்ததில் ஜாய் இருந்தது. கடைசியாக அவை ஒரு அழகான வெயில் நிறைந்த மண்ணுக்கு வந்தன. அந்த ஹையினா அந்த மேஜிக்கல் சீடை மெதுவாக மண்ணில் நட்டது. 3 நண்பர்களும் சுற்றிலும் காத்திருந்தன. அடுத்த சில நிமிடங்களில் ஃபட் என்று ஒரு சத்தம். அந்த சின்ன விதை ஒரு பெரிய வண்ணமயமான பூந்தோட்டமாக வளர்ந்தது. அது வெறும் பூந்தோட்டமில்லை. அதில் மினுமினுக்கும் பூக்கள், வானவில் நிற பட்டாம்பூச்சிகள், சுவையான பழங்கள் எல்லாம் இருந்தன. அது ஒரு மேஜிக்கல் கார்டன். ஹைனாவுக்கு ஒரே ஆச்சரியம் மற்றும் சந்தோஷம். இது என் கனவு என்று அது கத்தியது. டாக், கேட், ராட் 3ம் ஹைனாவின் சந்தோஷத்தை பார்த்து தாங்களும் சந்தோஷப்பட்டன. அந்த ஹைனா இப்போது கில்லர் மான்ஸ்டர் இல்லை. அது ஒரு ஹாப்பி ஹைனா ஆகிவிட்டது. அதுக்கு ஒரு அழகான பூந்தோட்டம் கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களும் கிடைத்துவிட்டனர். அது தன் நண்பர்களிடம், நீங்கள் இல்லை என்றால் எனக்கு இந்த மேஜிக்கல் கார்டன் கிடைத்திருக்காது. நீங்கள்தான் எனக்கு உதவினீர்கள். இந்த மாடர்ன் டெக்னாலஜியை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு நீங்கள்தான் கற்றுக் கொடுத்தீர்கள் என்றது. அவை அனைத்தும் சேர்ந்து அந்த மேஜிக்கல் கார்டனில் சந்தோஷமாக விளையாடின. ஹைனா தன் ஐஸ் பேலஸ்க்கு திரும்பவே இல்லை. அது தன் நண்பர்களுடன் இந்த புதிய இடத்தில் வாழ ஆரம்பித்தது. அதனால்தான் குழந்தைகளே, ஒரு முக்கியமான பாடம்: தனியாக போராடுவதை விட எல்லோரும் சேர்ந்து டீமாக வேலை செய்தால் எந்த ஒரு சவாலையும் ஜெயிக்கலாம். டீம் ஒர்க் மேக்ஸ் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.